आजकल ये हिंदी का ஹிந்தி தெரியாது தம்பி, நீ அதுல ரொம்ப அலட்சியமும் இது நான் இது பிடிச்சி தொங்குறேன். இது ஒரு மொழி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ற விஷயத்த நான் நினைக்கிறேன் உன்ட்ட சொல்றதுக்கு ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளவுதானே. இது ஏன்டாப்பா இப்படி பண்றீங்க அப்படிம்பாங்க. அல்ல ஹிந்தியை திணிக்க ட்ரை பண்ணாங்களா, காதல திணிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பேச வேண்டிய விஷயங்கள் திணிக்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு மேட்டுமைத்தனமாகவும் அது ஒரு உயர்குடியாகவும் காட்டுறாங்க பத்தியா. அது ரொம்ப நமக்கு தமிழர்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து படம் எப்படி இருந்துச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்ட படத்துல? ஆக்சுவலா படம் வந்துட்டு அதனால ஹிந்தி வந்து ஒரு அத்தியாவசியம் வந்துருச்சு எனக்கு. இப்போ அவங்களும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் கற்றுருக்க மாட்டேன்னா மனுஷனுக்காக தேவையில்லை, கற்றுருக்க மாட்டேன் இல்லை தேவையில்லை. ஆனால் அது அவ்வளோ எளிமையாகவே கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து நான் எல்லாருக்கும் பேசும்போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. தேவைன்னு இருக்கும்போது நம்ம அது ஈஸி. நமஸ்கார். அனைவருக்கும் வணக்கம். என்னப்பா நல்லா இருக்கீங்களா? நமஸ்கார். நமஸ்கார்னு ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வந்துட்டு இன்னைக்கு பேச போகிற டாபிக்னால ஆஜ்கல் ये ஹிந்தி கா ஹிந்தி தெரியாது தம்பி, நீ வா தமிழ்ல என்னன்னு சொல்லு. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஓகே, இன்னைக்கு வந்து பேச போகிற டாபிக் என்னதுன்னா ஹிந்தி வந்துட்டு ஹிந்தி திணிப்பு, அதில் நடந்த சில விஷயங்கள். ஏன் ஹிந்தி திணிப்பு நான் இன்னைக்கு டாப்பிக்காக எடுக்கிறேன்னா, பொங்கல் டைமில் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கல, பராசக்தி. அந்த படம் பார்த்தனால அதையும் பற்றி, அந்த படம் பேசுகிற அரசியலை தாண்டி அன்னைக்கு உள்ள வரலாற்றை கரெக்டாக பேசிச்சா அதை பற்றியும் பேசலாம். அப்போது அந்த டைமில் நம்ம பண்ண, அதாவது நம்ம போராட்டத்தை தவிர என்னெல்லாம் அனுபவித்தோம் அந்த போராட்டம் நடக்கும்போது, அதையும் பற்றி நீங்கள் உங்களோட இதையும் சொல்லலாம். நம்ம அதை வந்து கலந்து பேசலாமா? சொல்லலாம். நீ இப்போ படம் பார்த்தியா? நான் படம் பார்த்தேன், பராசக்தி. எப்போ பார்த்துட்டு நேற்று தான் பார்த்துட்டு வந்தேன். நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு 10ஆம் தேதி. ஸோ நிறைய உடனே ஃபஸ்ட் ஷோ போயிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு சிவகார்த்திகேயன் போய் ஃபஸ்ட்டு படம் பார்க்கணும், அப்படி இந்த ஹீரோ ஃபஸ்ட்டு படம் பார்க்கலாம் கிடையாது. எனக்கு வந்துட்டு ஒரு அரசியல், இந்த படம் வந்து ஒரு அரசியல் பேசுது, இந்த மாதிரி படங்களை விரும்பி பார்ப்பேன். ஸோ அதனால அந்த படம் நான் பார்க்க போயிருந்தேன். ஆனால் எனக்குமே இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி தெரியாது. பரவாயில்ல, அது முக்கியம். படம் எப்படி இருந்துச்சு, என்ன தெரிஞ்சுக்கிட்ட படத்துல? ஆக்சுவலாக படம் வந்துட்டு ஒரு பயோபிக்கோ இல்லாட்டா ஒரு உண்மையான வரலாறு எடுக்கிறோமோனா அப்படியே எடுத்து வைப்பாங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தான் இப்போ தமிழ் சினிமாவை பற்றி தெரியுமா, அதில் வந்து சில மசாலாக்கள்லாம் இருக்கணும், அப்போ தான் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. அதனால் சில புனைவுகளும் இந்த இதில் இருக்குது. ஆனால் பேச வேண்டிய விஷயத்த ஸ்ட்ராங்காக பேசிட்டு அப்போ சரி. ஸோ இந்த படம் நான் பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து நிறைய இடத்துல உணர்வுபூர்வமாக தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வுபூர்வம் வந்துச்சு. சில இடத்துல வந்து ஐயோ இப்படி இறந்து போயிட்டேன், இப்படி இறந்து போகிறாங்களே, போராடி இவ்வளோ பேரை சாகடிக்கிறாங்களேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல வந்து கண்ணீர் வருது. அப்படி இந்த படம் எனக்கு அவ்வளோ ஃபீல் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக அந்த படம் பேச வர்றது என்னதுன்னா, அந்த டைமில் ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் கட்சிகளை தாண்டி, அரசியலை தாண்டி மாணவர்கள் அமைப்புன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மாணவர்கள் அமைப்பு வந்துட்டு எவ்வாறு போராடி நம்ம ஹிந்தி திணிப்பை வந்து தடுக்கிறதுக்கு போராடினாங்க, அதைத்தான் இந்த கதை பேசுறது தவிர அந்த டைமில் நடந்த அரசியலில் உள்ள கட்சிகள், இந்த கட்சிகள் போராடிச்சு, இந்த கட்சிகளை பற்றியே பேச வரல. சரி, இது வந்து எந்த கட்சி சார்ந்தவர்களோ சாராதவர்களோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற ஒரு வரலாற்று படமாகவே நான் பார்க்குறேன். மாணவர் போராட்டமா? மாணவர் போராட்டம் அன்னைக்கு நடந்ததில் 2 கல்லூரியில் நடந்த மாணவர்கள் அமைப்பாக திரண்டாங்க. அவங்க வந்து ஹிந்தி திணிப்பு நம்ம தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடினாங்க. அந்த தான் இந்த கதை பேசுது. ஹீரோ வந்து அந்த காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டா? அவர் ஸ்டூடெண்ட்டு. ஆனால் சில விஷயங்கள் நம்ம காமிக்கும் போது தான் இது அவரில், இது இந்த அரசியல்வாதி, இவர் தான் வந்து அதுக்கு உயிர் நீத்தார், அறிஞர் அண்ணாவை அருமையாக காமிச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் கட்டிங், இந்த இந்தியாவில் என்னெல்லாம் சென்சார் கட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் இங்கே கிடையாது, கட் பண்ணல. ஏன்னா சென்சார் இல்லாததா முழுமையாக பார்த்தாச்சு. இங்கே வந்து ஒரு சென்சார் இருக்கும்ல, அதுக்கேற்ற மாதிரி சென்சார் பண்ணி படம் முழுமையாக கிடைச்சிருக்கு. ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் நிறைய மியூட் பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி வேற ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இதை பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்க வந்து 1959 1968 உள்ள வரைக்கும் தான் காமிச்சிப்பாங்க. ஆனால் இந்த ஹிந்தி திணிப்புங்கிறது வந்துட்டு 1938 முதலாக ராஜாஜி 37 ராஜாஜி தான் அப்போ வந்து முதலமைச்சர் இருந்தார். அந்த பீரியட்லேயே வந்துட்டு உள்ள பள்ளிகளில் கட்டாயமாக்குனாங்க அப்போ. ஆமாம். ஸோ ஆனால் நம்ம அன்னைக்கு என்ன சம்பவங்கள் நடந்துச்சோ, எந்த டேட்டில் நடந்துச்சோ, இந்த குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அதே அந்த நாளே இந்த படத்துலையும் அதே நாட்களில் காமிச்சிப்பாங்க. அதில் வந்துட்டு அவர் பேர் என்னது, சின்னத்துறையா, அவர் தானே சுட்டு கொண்டாங்க. இதில் வந்துட்டு
பேர் வந்து கொஞ்சம் மாற்றி இருக்கும். ஆமாம், சினிமாக்காக நிறைய மாற்றிருக்கும். பட் வந்துட்டு இது வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்துட்டு ஒரு அருமையான 25வது படம் சொல்லுவேன். இது வந்து அந்த சுதா கொங்காராவோட படங்கள் நமக்கு தெரியும். சூரரை போற்று மாதிரி படங்கள், இறுதி சுற்று மாதிரி படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டு அவங்க கதையை மாற்றாமல் எடுத்திருப்பாங்கள்ல, அதே மாதிரி ஒரு படம். நல்ல குடும்பத்தோடு போய் பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு சிவகார்த்திகேயனுக்கும் சரி, ஜெயம் ரவி சரி, அதர்வா சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா அந்த கதைக்கு உண்டாக கதாபாத்திரமாக வாழ்ந்துக்கிறாங்க. அந்த 1960 அந்த காலகட்டத்தையும் அருமையாக ஆர்ட்லேயும் நல்லா கொண்டு வந்துக்கிறாங்க. மதுரை மாசி வீதி அந்த இது, அதுக்கப்புறமா டெல்லி செங்கோட்டை, சென்னை மதராஸோட இது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரசிக்கும்படியாமல் இருக்குது. ஆனால் என்ன அதில் பிரச்சனைனா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த காதல் காட்சிகளை விட மாட்டாங்க. அதில் வந்து அதை திணிச்சிக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஹிந்தியை எப்படி திணிக்க ட்ரை பண்ணாங்களோ இவங்க காதலை திணிச்சு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி பேச வேண்டிய விஷயங்களா படம் கரெக்டாக பேசியிருக்குது. அது போதும். ஸோ பொங்கலுக்கு ஒரு நல்ல வாட்ச்னு சொல்லுவான், ஒரு குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீ சொன்னதை கேட்கும்போது அவர் ஆக்கப்பூர்வமான ஒரு பெரிய போராட்டம் தமிழ்நாடு வரலாற்றில், இந்த மொழிக்கான போராட்டம், அது இப்போ அவசியம் தேவை இந்த படமாக காட்டுறது. ஏன்னா இன்னைக்கு ஒரு கட்சி பேசுறது கூட அந்த அந்த தமிழை கேட்கும்போதே ஒரு 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 மாதிரி இருக்குது. ஒரு அறிக்கையாகட்டும், அறிக்கையே வந்து தூய தமிழில் வராமல் ஒரு பேச்சு வழக்கில் ஆங்கிலம் கலந்து வருது. பிளாஸ்ட்டு, மாசு, வைப்பு, இதை வந்து ஒரு கட்சி மேடை பேச்சாகவும் ஒரு கொள்கையை பேசும்போது இதை வந்து பேசும்போது இது என்னது, இது நம்ம தமிழ்நாடு இந்த மொழிக்காக என்னென்னமோ செஞ்சு எவ்வளவோ போராட்டங்களை தாண்டி ஒரு இந்திய மாநிலங்களின் கூட்டாட்சி தான் இந்தியா. அதில் தனித்துவமாக நம்ம தெரிகிற தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து இப்படிலாம் அரசியல் வந்து போய்கிட்டு இருக்கேன்றப்போ இந்த படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை கேட்கும்போது. இன்னொன்று வந்துட்டு நம்ம இப்போ என்ன இந்த பிரச்சனைனா, இந்த ஜென்சிக்கு அப்படி சொல்ற இந்த ஜெனரேஷன் வந்து இருக்குல்ல, இவங்களுக்கு வரலாறு வந்து ரொம்ப அதிகமாக தெரியல. இப்போ நீங்கள் அந்த வரலாற்று இந்த புத்தகத்தை நீங்கள் படிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ரீல்ஸ் அந்த விஷயத்தில் வந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்க இந்த படம் வந்து ஒரு வரலாறை வந்து படமாக்கி, அதுவும் அந்த மாணவர் அமைப்புன்னு கொண்டு வந்து அப்போ உள்ள மாணவர்கள் எப்படி போராடினாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் காமிக்கும் போது கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும். வர்றா எப்படி போராடிக்கிறாங்க அந்த டைமில், இந்த இளைஞர்கள்லாம் எப்படி போராடிக்கிறாங்க, அதை வந்து கண்டிப்பாக காமிக்கும். இது தெரிஞ்சுக்கும் உங்களுக்கு. ஓகே இவ்வளோ தமிழுக்காக இவ்வளோ. ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய பேர் கேட்டாங்க வந்துட்டு, என்னப்பா தமிழை தூக்கி பிடிக்கிறீங்க, இதெல்லாம் இந்த படம்லாம் வந்து மற்ற மாநிலத்தில் ஓடுமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அந்த டைமில் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு மட்டும் போராடல, மற்ற மராத்தி, அதுக்கப்புறமா கன்னடம், தெலுங்கு எல்லாருமே போராடிக்கிறாங்க. ஸோ அதையும் இந்த படத்தில் வந்துட்டு எல்லா மாநிலங்கள்லாம் எப்படி பொண்ணுன்னு சொல்லி யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் அமைப்பு எந்தெந்த மாநிலத்திலலாம் இருந்துச்சு, அந்த மாணவருக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு அதையும் காமிச்சிக்கிறாங்க. ஸோ நேற்று நான் பார்க்கும்போது தெலுங்கு ஃபேமிலி இருந்தாங்க என் கூட, அவங்களும் அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து கடைசியில் போகும்போது கை தட்டினாங்க. நிறைய இடத்துல தமிழ் வாழ்க்கை முடியும்போது சரி. ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு இப்போ ஆள்ற கட்சி தான் வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப நிறைய விஷயங்கள் அண்ணாதுரை பேசினது. ஆனால் படத்தில் அவ்வளோவா காமிக்கல. அதை காமிச்சா இந்த கட்சி சார்ந்த படமாக போயிருக்கும். அரசியல் கட்சி சார்ந்து ஒரு பக்கமாக சாராமல் இருக்கணும், பொதுமையாக எடுத்துருக்கலாம். அப்படி இருந்தாலுமே இது வலியுறுத்தி நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம். அந்த கட்சி தான் பெரியார் ஆகட்டும், திராவிட கட்சிகள்னா பெரியார் ஆகட்டும், அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா வந்ததுக்கப்புறம், கலைஞர் வந்ததுக்கப்புறம், இவங்க தான் இதில் இந்த மொழி திணிப்பை எதிர்த்ததில் மிகப்பெரிய பங்கு வந்து இவங்க தான். அதை வெளிப்படையவே சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இது பூராமே நடந்தது. ஏன்னா ஒரு வலிமையான எதிர்ப்பு இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கோங்க தம்பி, நம்ம இந்த கார்ப்பரேட் லைஃப்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா? எம்என்சிஸ்லாம் வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேசுவாங்க இல்லையா? அப்போ வந்து வாட் இஸ் தேர், இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல், லாங்குவேஜ் அப்படிம்பாங்க. அதில் ஒரு ரொம்ப அலட்சியமும் இது பிடிச்சி தொங்குறி. இது ஒரு மொழி வந்து ஒருத்தர் சொல்கிற விஷயத்த நான் நினைக்கிறேன் உன்ட்ட சொல்கிறக்கு ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளோதானே. இது ஏன்டாப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அல்ல, மொழி வந்து ஒரு என்னோட விஷயத்தை பகிர்ந்துக்கிறதுக்கான கருவி மட்டும் அல்ல, அது வந்து ஒரு இனத்தின் அடையாளம். அது வந்து நம்ம இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்துருக்கோம்ல,
அத்தனை துன்பங்களையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறதா அந்த மொழிங்கிறது. அது வந்து இதுதான் ஆதாரம், அதுதான் சான்று. இவ்வளோ பழமையான கலாச்சாரம், இவ்வளோ நாகரிகமான சிவிலைஸ்டு ஒரு சொசைட்டின்றதை காட்டுறதே அந்த மொழி தான். நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ இந்த மொழி இதே படத்தில் வந்து முக்கியமான காரணமே அங்கே தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஆரம்பத்தில் வந்துட்டு போராடினாலும் அவருக்கு வந்துட்டு ரயில்வேல ஒரு ஜாப் கிடைக்கும் போது அவர் ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு வரும்போது ஹிந்தி கற்றுக்கணும்னு இருக்கும். அப்போ வரைக்குமே அவர் ஹிந்திக்கு வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்க மாட்டார். சரி, அந்த வந்து அவங்க வீட்டில் அவன் தம்பி தான் வந்துட்டு ஆப்போசிட்டாக இருப்பார் தவிர இவருக்கு வந்து வீட்டோட அந்த வேலை கவர்மெண்ட் வேலைலாம் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடைக்கலாம் பெரிய விஷயம் இல்லை. அதுக்குன்னே ஹிந்தி கற்றுக்குவார். ஆனால் இன்டர்வியூவில் போனவனை தான் தெரியும். அவன் சொல்லுவான், உங்களோட ஹிந்தி வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக இல்லை, ஆனால் உங்களை மாதிரியே டெக்னிக்கலாகவும் சரி அந்த எல்லாமே டேலண்ட் உள்ள ஆள் வந்து ஹிந்தி சைடில் இருக்கிறாங்க, அவங்க ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாங்க, ஸோ அவங்களுக்கு தான் அங்கே சான்ஸ் கொடுக்க முடியும். அப்போ இவன் கேட்பாரு, நாங்கள் வந்து தமிழ்காரங்க, நாங்கள் இப்போ தான் கொஞ்சமாக உங்கள் ஹிந்தியை படிச்சிருக்கிறோம், நான் எப்படி அவனை மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும்? அவன் வந்து ஆரம்பத்துலேயே வந்து ஹிந்தியில் அந்த சைடில் உள்ள ஆள், நார்த் இந்தியன் ஆள். ஸோ அப்போ எப்படி நான் கற்றுக்க முடியும்னு சொல்லும்போது இவர் வந்து அந்த இடத்துல புறக்கணிக்கப்படுவார். ஸோ நம்மளோட வேலைக்கு இப்போ நாளைக்கு நம்ம ஹிந்தி படிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, நாளைக்கு நம்மளோட வேலைகளும் பறிக்கப்படும், நம்மளோட உரிமைகள் பறிக்கப்படும். எல்லாம் பறிக்கப்படுறதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனை. ஹிந்தி நம்ம தமிழ் மட்டும் போதும், ஹிந்தி வேணாம், ஆங்கிலம் எங்களுக்கு போதும், ஆங்கிலம் இருந்தால் தான் நம்ம வெளிநாடுகள்லையும் நம்ம போய் பேச முடியும், கற்றுக்க முடியும் இருக்குதுல்ல. அந்த ஒரு இடம் தான் அவர் சிவகார்த்திகேயன் வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக மாறுற இடமா இருக்கும். அண்ணாதுரையை வந்து நம்ம இந்த எல்லாருமே கேள்விப்பட்டது தான். அவரே சொல்லுவார்ல, எனக்கு வந்து ஒரு வழி வந்து பெரிய நாய் சின்ன நாய் போதுக்கு எதுக்கு வழி, எனக்கு பெரிய நாய் போகிற இடத்துல இருந்தாலே போதும், சின்ன நாய் அதில் பூந்து போயிடும். அப்போ தான் அவர் சொல்லுவார், நான் எதுக்கு ஆங்கிலம் வந்து கற்றா, நான் வந்து வெளிநாடுகள் போனாலும் நான் வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசுவேன், நிறைய கற்றுக்குவேன் அப்படின்ற ஹிந்தி மட்டும்தான் இங்கே. அப்போ வந்து அதில் பெரிய நாயின்றது இங்கிலீஷ் அது ஆங்கிலத்தை. ஆமாம், அதனால உலகம் ஃபுல்லாத்துக்கும் நம்ம வந்து அதுக்கான வழி இருக்கும்போது அதில் இதுவும் வந்துருமே அப்படின்றத உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பேசும்போது நான் இதையும் இவங்ககிட்டையும் பேசிக்கலாமே, அதை எல்லாம் கற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி அந்த இது வந்து நம்ம வளர்ச்சியை நோக்கிய பேச்சு. இதெல்லாம் நம்ம வளர்ச்சியை நோக்கி, அதனால தான் நிறைய தமிழர்கள் வந்து உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ஒரு அதிகார பொறுப்பில் இருக்கிற அளவுக்கு காரணம் என்னென்னா, அப்போ இருந்து நம்ம இதை கற்றுக்கொண்டது தான். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த திணிப்பு இருக்குல்ல, தட் இம்பீரியலிசம், இம்போசிஷன், அதை திணிக்கிறது வந்து ஒரு மொழியாக திணிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேட்டுமைத்தனமாகவும் அது ஒரு உயர்குடியாகவும் காட்டுறாங்க பார்த்தியா. அது ரொம்ப நமக்கு தமிழர்களுக்கு ஒரு எரிச்சலை உண்டாகக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து அடக்கிறது. நான் ஹிந்தி தெரியாதா உனக்கு? என்னடாப்பா அது இன்னமும் பெரிய ஒரு பாவச்செயல் மாதிரி, நாங்கள் தீண்டத்தகாதவர்கள் மாதிரி ஹிந்தி தெரியாதா உனக்கு அப்படின்றப்ப அது வந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றப்ப தமிழ்நாடை பொறுத்தவரை நீ சொன்ன தெலுங்குக்காரங்களும் பார்த்து ரசிக்கிறாங்க, கன்னடக்காரங்க, என்ன இந்த சவுத்துன்றவங்களுக்குரிய அந்த மொழியுடைய அந்த பற்றும் நம்ம கலாச்சாரம் பற்றிய நமக்கு தெரிஞ்சிருக்கிற அறிவு இருக்குல்ல, அதுதான் நம்மளை இவ்வளோ போராட வைக்கிறது, பேச நமக்கு தெரியும் இவ்வளவு நாகரிகமான குடி, நாம் இவ்வளோ பழமையானவர்கள், நமக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயங்கள் தெரியுன்ற வரலாறு நமக்கு தெரிஞ்சதுனால இவ்வளோ போராடுறோம். இதை எளிமையாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு பிரச்சனை என்னாச்சு தெரியுமா? வடக்க போஜ்பூரி பேசுகிறவங்க இருக்காங்கல்ல, மைத்திலி பேசுகிறவங்க இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை இப்போ நான் சொல்லும்போது கூட எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு, நிறுத்திக்கிட்டேன். டைலக்ட் அப்படிம்பாங்க, போஜ்பூரி டைலக்ட், மைத்திலி டைலக்ட் அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. டைலக்ட்னா நான் ஒரு வழக்கு வழக்கு வட்டாரம் இல்லை, அதுதான் மொழியே. அதெல்லாம் மொழியாக இருந்தது, அதெல்லாம் மொழியாக இருந்தது. இது வந்து ஹிந்தி வந்து பரவி அதை பூரா அமுக்குனதுக்கப்புறம் அது வந்து ஏதோ ஒரு வட்டார வழக்கு மாதிரி, போஜ்பூரி டைலக்டில் பேசுகிறான்ப்பா, மைத்திலி டைலக்ட்ப்பா, அது அவனுடைய மொழி, அதனுடைய தாய்மொழி, அது ஒரு மொழியே இப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆப்பிரிக்காவில் கூட ஒரு அம்மா சொல்லுவாங்க, 20,000 ஆண்டுகளாக அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. ஒரே ஒரு அம்மா, ஓமா கேட்ரினான்னு பேர் ஞாபகம் இருக்குது எனக்கு. அவங்க மட்டும்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த மொழியை. நியூ அப்படின்ற நியூ ஏதோ ஒன்று எனக்கு சரியாக பேர் சொல்ல தெரியும். அந்த மொழியை அந்த ஒரு அம்மா தான் பேசிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த அம்மா இறந்துருச்சுன்னு ஏன் அந்த மொழி அந்த மொழியே இல்லை இந்த உலகத்தில். எக்ஸ்டிங்க்ட்னு இந்த டைனோசர்லாம் இல்லை அந்த மாதிரி ஒரு மொழியே நிறைய மொழிகள் அழிஞ்சு போயிருக்கு. ஆமாம். ஸோ மொழிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு உண்டானது மட்டும் கிடையாது. இப்போ வெளிநாடுகள்லேயே இந்த போராட்டங்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான், அப்போ வந்து இவர் பக்துவாச்சலம் அவர் தான் சிஎம்மாக இருந்துக்கிறார் இந்த போராட்டங்கள் நடக்கும்போது. அப்போ அந்த டைமில் தான் வந்து திமுக வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக வந்து அதிகமான ஒரு 50 சீட் வின் பண்ணி இருந்தனால தான் கொண்டு வரல. இல்லைன்னா அந்த டைம் ஈஸியாக அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துப்பாங்க.
ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணா ஜெயிச்சு வந்தவொடனே தான் இதை வந்துட்டு மும்மொழி கொள்கையை மாற்றி இருமொழி கொள்கையை மாற்றி இன்னைக்கு வந்து நிறைய பேர் இது பண்ணிக்கிறோம். ஸோ எனக்கு வந்துட்டு ஹிந்தி கற்றுக்கக்கூடாது அப்போலாம் எனக்கு கிடையாது. எனக்கு இந்த வரைக்கும் ஹிந்தி தெரியாது. பட் எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணது ஒரு அரபி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், ஒரு தமிழ் பேசுகிற இடங்களில் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ஹிந்தி எங்கே தேவையோ அங்கே நான் கற்றுருப்பேன். ஆனால் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. ஃபஸ்ட்டு துபாய் வரும்போது உனக்கு ஹிந்தி தெரியுமா, நான் சைட் இன்ஜினியர், கண்டிப்பாக ஹிந்தி தெரியணும், லேபர்லாம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சரின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக டியூஷன் போனேன். ஒரு 3 மாதம் அண்ணா சொல்லுவார்ல 3 மாதம்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். அதுக்கு மேலே கற்றுக்கிறது எதுவுமே இல்லை, அதனால் ஈஸியாக கற்றுக்கிறேன்னு நான் சொல்லுவார்ல. அது மாதிரி எனக்கு கற்றுக்க போனால் எனக்கு ஒன்றுமே புரியல. அவங்க ஏதோ ஒரு இந்த எக்ஸாமு அந்த எக்ஸாமு அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு சமாளிக்க தெரியும். அதனால் வந்து சமைச்சிக்கியா எனக்கு வந்து புரியும். ஆனால் வந்துட்டு பேச வர்றது ஒரு வாட்டி நான் வந்து யார்கிட்ட பேசணும் நம்ம. ஆக்சுவலாக இது எங்கே பேசணும்னா சைட்டில் வந்து லேபர் கிட்ட பேசதான் ஆகணும். ஏன்னா இங்கே ஃபுல்லாக நம்ம நார்த் இந்தியன் லேபர்ஸ் அதிகம். அப்போ நான் வந்து ஒரு நாள் சைட்டில் வந்துட்டு ஃப்ரைடே வந்து ஒவ்வொரு இன்ஜினியராக வந்து அப்போ இப்போ தானே உங்களுக்கு துபாயில் சாட்டர்டே சண்டே லீவு. அப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இன்ஜினியராக வந்து இன்சார்ஜாக போடுவாங்க, ஓட்டி பார்க்கணும். என்ன வந்து அடுத்த நாள் வர சொன்னாங்க. இப்போ வந்துட்டு ஒரு இன்ஜினியர் வந்து போயிட்டு நாளைக்கு வந்து இந்த இன்ஜினியர் வருவார் சொன்ன உடனே அவனுக்கு வந்து யாருன்னு தெரில. அப்புறம் சொன்ன உடனே ஓ அந்த ஹிந்தியை தப்பாக பேசுவார் அந்த இன்ஜினியரான அந்த ஃபோர்மேன் கேட்டுக்கிறான். எனக்கு வந்து அந்த டைமில் இப்படி கேட்டியா நீ அப்படி தான் ஆயிடுச்சு. ஆனாலுமே வந்து அவன் வந்து இங்கிலீஷை புரிஞ்சுக்கிறான். அப்போ அவன் வந்து ஒரு லாங்குவேஜ் அவன் என்ன விஷயம் நமக்கு நம்ம சொல்ல வர்றது அவனுக்கு புரியணும், அவன் சொல்ல வர்றது நமக்கு புரியணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இங்கிலீஷும் அவனுக்கு புரியுது, எனக்கும் அவன் சொல்கிறது புரியுது. அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து அதுக்கப்புறமா போயிட்டு நான் ஹிந்தி இதுக்கு தான் கற்றுக்கணும்லாம் கிடையாது. ஆனால் பட் எனக்கு வந்து செல்ஃபாக நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கண்டிப்பாக கற்றுக்குவேன். ஏன்னா நான் படித்தேன், எனக்கு வந்து இப்போ அது தேவைப்படும். நான் யார்ட்டையும் நான் பேசுகிற ஆட்களும் சரி, கிளைண்ட்டும் சரி, எல்லோரும் இங்கிலீஷ் தான் மேக்ஸிமம் பேசுகிறாங்க, இது பேசுகிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து ஹிந்தியை வந்து வெறுக்கவும் இல்லை, ஒழுக்கவும். தமிழ்நாட்டில் யாருமே வெறுக்க கிடையாதுப்பா. ஹிந்தியை வந்து யாருமே தமிழ்நாட்டில் வெறுக்க கிடையாது. ஹிந்தி பேசுறவங்களையும் யாரும் வெறுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேரும் சுற்றுலாவாசிகள் வர்றாங்களே, யாராவது ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? தமிழர்கள் ஹிந்தி பேசுறவங்களையும் வெறுக்கிறதில்ல, இந்தியும் வெறுக்கிறதில்ல. நீ பள்ளிக்கூடத்துல வந்து கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னு திணிச்ச பத்தியா, அதை வெறுக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். நீ வந்து அலுவலகத்துல இந்திய வந்து அலுவலக மொழியாகணும், ஆட்சி மொழியாக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அதை எதிர்க்கிறோம். அப்ப 2 மொழி அலுவலக மொழியா என்னென்ன கொண்டு ஹிந்தியும் இங்கிலீஷும் வச்சுக்கோ. ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தி வச்சுக்கோ, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல அலுவலக மொழியா வச்சுக்கிறோம் அப்படின்னு. ஏன்னா அஃபிஷியல் லாங்குவேஜஸ் தான் 2 இந்தியாவில். இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ்ன்றது கிடையாது. அலுவலக மொழியாக 2 வச்சுருக்கோம், ஹிந்தியும் இங்கிலீஷும் இருக்கு. அப்போ தேசிய மொழி அப்படின்னா நம்மளுடைய பணத்தாலேயே அத்தனை மொழியை பதிவு பண்ணியிருக்கிறோம். கணக்குப்படி பார்த்தா 1432 மொழிகள் பேசுகிறதா சொல்கிறாங்க இந்தியாவில். அப்படியுமே தமிழ்நாட்டில் நம்ம பேசுகிற ஒரு வட்டார வழக்கு இன்னொரு வட்டார வழக்கு நிறைய விஷயங்கள் வேற மாதிரி இருக்கு. அப்போ அந்த 1432லேயும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆக இதை வந்து ஒரு இம்பீரியலிசமாக நான் வந்து பெரிய ஆள் இதை பூரா தெரிஞ்சுக்கிட்டே ஆணும் வந்து திணிக்கிறப்போ அது கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்க தான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மும்மொழி கொள்கை தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஹிந்தி மட்டும் கற்றுக்கிறீங்க, ஹிந்திக்கு பதிலாக நீங்கள் வேறு ஒரு மொழியை கற்றுக்குங்க அப்படின்னும் இது ட்ரை பண்ணாங்க. அப்போனா நம்ம வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அப்போ 22 மொழிகள் வந்து திரும்ப சாய்ஸ் கொடுத்தாங்க. நீங்கள் வந்து ஹிந்தி தேவையில்லை, மராத்தி கற்றுக்குங்க, இதை கற்றுக்குங்க. அதில் என்ன பிரச்சனைனா வந்து அதுக்குண்டான ஆசிரியர்கள் வந்து நியமிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. இப்போ நீ வந்துட்டு நம்ம 2 ஒரே கிளாஸ் படிக்கணும்னா நீ ஹிந்தி எடுக்கல, நீ வந்து ஆங்கிலம் எடுத்துக்கிற, நீ வந்து வேறு ஒரு மொழி எடுத்துக்கிறனா, நான் சமஸ்கிருதம் எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு டீச்சர் உனக்கு ஒரு டீச்சர் போட முடியாதுல்ல. ஸோ அப்படி தான் வந்துட்டு உனக்கு சமஸ்கிருதமும் உள்ளே வந்துச்சு. நீ வந்து இப்போ நம்மளே படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழில் எங்கள் ஸ்கூலில் வந்து தமிழில் அரபிக்கான்னு இருக்கும். எங்கேயும் அரபிக் எடுத்துகிட்டு போவானுங்க, தமிழ் எடுத்துகிட்டு போவானுங்க. ஓகே 2 வாத்தியார் முடிஞ்சு. இப்போ நான் சமஸ்கிருதம் கொண்டு வந்து அதையும் கொண்டு வந்தால் ஒவ்வொரு வாத்தியார்கள் நம்ம நியமிக்கிறோம், அதுக்கு ஆட்கள் வேணும். 22 மொழியை எடுக்கிறாங்கன்னு ஒரு கிளாஸை 22 பேர் பிரிஞ்சு 22 வாத்தியார் 22 மாணவர்களுக்கு நடத்த முடியுமா? ஆமாம், அதனால தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனது. தேவைக்கு தக்கன கற்றுக்க வேண்டியது. நம்ம பேச வேணாலும் கற்றுக்கலாம், வந்து கற்றுக்கிட்டது தான். அது எனக்கு தேவை இருந்துச்சுன்னா ஈஸியாக. தமிழ்நாடு முழுவதும் ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பிராத்மிக்லேருந்து ராஷ்டிர பாஷா வரைக்கும் நிறைய படிப்புகளை போய் எழுதுறாங்க, சர்டிஃபிகேட் வாங்குறாங்க, அது எல்லாமே இருக்குது. அது வந்து அவரவர் தேர்வு, ஒரு மொழியை விரும்பி கற்றுக்கிறன்ற தேர்வு. ஆனால் இது என்னுடையதை நீ படித்த ஆண்மன் வந்து உன்ட்ட வந்து திணிக்கிறது தான்
இது எதிர்த்தது அதனுடைய பெரிய ஆக்கப்பூர்வமான வெற்றியை தான் நம்ம எல்லாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதை ஒரு படமாக எடுத்திருக்கிறாங்க. சிறப்பாக அதில் கூட வந்து ஒரு டைலாக் வரும் இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க, ஹிந்திக்காரங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தில் சிவகார்த்திகேயன் பேசுகிற மாதிரி இந்த மாதிரி வசனங்கள் வந்து இந்த படத்தில் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்ததாக இருக்குது. அப்படி இருக்கு. ஆமாம், அண்ணாதுரை பேசினதே அதில் ஒன்று வரும். நீங்கள் வந்து இந்த ஆள்ற இதில் வந்து இவ்வளோ அச்சம் கொள்றீங்கன்னா நீங்கள் அச்சம் கொள்ற வரைக்கும் அண்ணாதுரை தான் இதை ஆட்சி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வரைக்குமே அப்படி தானே இருக்குது. ஆமாம். ஸோ இந்த படம் வந்து பேச வேண்டிய அரசியல் இது தான். பட் வந்து அழகாக பேசிக்கிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு சைடாக பேசாமல் சரியான விஷயங்களை வந்து படம் ஆரம்பிக்கும் போதே புனைவு சில விஷயங்கள்லாம் புனைவாக சொல்கிறாங்க. ஆனாலும் வந்து இவ்வளோ நம்ம அவ்வளோ போராடி ஒரு வெற்றிக்கு அப்புறம் தான் நம்ம சொகுசாக இன்றைக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அதுக்கெலாம் பின்னாடி நிறைய போராட்டங்கள் தான் நினைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களோட இதை சொல்லுங்களேன். இப்போ வந்து ஹிந்தி வந்து நீங்கள் சொன்னீங்களே இங்கே வந்து கற்று அது ஏன் உங்களுக்கு அவசியமாகிடுச்சு? அது அங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் இங்கிலீஷ் புரியுது. ஆனால் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நான் வந்து இப்போ எனக்கு கீழே உள்ள சேம் அதே மாதிரி தான் சைட்டில் வேலை பார்க்கும்போது கீழே உள்ள அந்த டெக்னீஷியன்ஸ்டையும் ஆஃபீஸ் பாய் இந்த மாதிரி செக்யூரிட்டி இவங்க எல்லாத்தையும் பேசணும்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய சான்ஸ் இல்லை. அதனால் ஹிந்தி கற்றுக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியம் வந்துருச்சு எனக்கு. இப்போ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா நான் கற்றுருக்க மாட்டேன்னா மீன்ஸ் எனக்கு தான் தேவையில்லை, கற்றுக்க மாட்டேன் இல்லை தேவையில்லை. ஆனால் அது அவ்வளோ எளிமையாகவே கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து நான் எல்லாருக்கும் பேசும்போது ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. தேவைன்னு இருக்கும்போது நம்ம அதை ஈஸியாக கற்றுக்க முடியுது. அந்த இடத்துல அது ஹிந்தி மட்டும் இல்லை, அது அரபிக்காக இருந்தால் கூட ஈஸியாக கற்றுக்க முடியும். நமக்கு தேவைன்னு ரொம்ப நம்ம அது 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 அந்த அந்த ஃப்ளோவில் வந்திருக்கும் நமக்கு. இதில் வந்து உங்களுக்கு இந்த 1937 உள்ள சம்பவம் முதல்ல ஹிந்தி திணிப்பு அதை பற்றிலாம் அது சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாம், அதை பற்றிலாம் பேசல. இதெல்லாம் அதான் சொல்லலாம். 59லேருந்து 68 உள்ள அந்த விஷயங்கள் தான் பேசிக்கிறாங்க. இப்போ நான் வந்து அந்த ஹிந்தி திணிப்பை பற்றி பார்க்கும்போது இருந்துச்சு. அப்போ ராஜாஜி பீரியட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்குது. அப்போ கூட வந்துட்டு முதலாக அதுக்கு உண்டான இந்த உயிர் நீத்தது வந்துட்டு தாளமுத்து நடராஜன் சொல்லிட்டு 2 இப்போ கூட வந்து உங்க மாளிகைலாம் இருக்குல்ல, சிஎம்டியோட ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸாவே அந்த பேரை மாத்திட்டாங்க, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அது வந்து பெரிய இதாக பேசப்பட்டிருக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அப்போ இந்தியாவோட வைஸ்ராயா இருந்த ஜான் எரிஸ்கின் அவர் தான் வந்து 1944 அதை வந்து ரீவோக் பண்ணுறாரு. அது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பவும் ரீவோக் பண்ணாலும் நிற்கிறது இல்லை, திரும்பவும் வந்துட்டு தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர் இருந்தார்ல, திரும்ப பிஎம்ஆ பிரசிடென்ட் அவர் பிரைம் மினிஸ்டராக அவரும் கொண்டு வர்றாரு. ஸோ அந்த அவர் கொண்டு வந்த அந்த பீரியட்லேருந்து தான் கதை அந்த படத்தில் வருது. இதில் கூட வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒன்று சொல்லிப்பாங்க, இந்த வில்லன் கேரக்டர் ஜெயம் ரவி. ஆக்சுவலாக அந்த படம் எப்படி போச்சுன்னா கடைசியில் கொஞ்சம் அந்த சினிமா தன்னால ஹீரோ வில்லனுக்குள்ள அந்த பிரச்சனையாக போயிட்டு ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பேசுகிறத விட இந்த 2 பேருக்குள்ள ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்க. அது ஒன்று ரைட்டாக இடிச்சிச்சு. அப்போ இவர் சொல்லுவாப்புல ஜெயம் ரவிந்த வந்து அவர் வில்லன் கேரக்டர் ஜெயம் ரவி சொல்லுவாப்புல, நான் இன்னைக்கு இறந்தாலும் கண்டிப்பாக இன்னொருத்த வந்து திணிக்கிறதுக்கு வருவான்டான்னு சொல்லுவாப்புல. அப்போ இவர் சொல்லுவார், நான் சிவகார்த்திகேயன் சைடில் உள்ள நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நாளைக்கு என் பேர குழந்தைய கூட வந்து உனக்கு அந்த திணிப்பை வந்து போராடுவான். பட் இன்றைக்கும் அந்த போராட்டம் நடந்து தான் இருக்குது. இன்றைக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய இடத்துல கொண்டு வந்து தான் இருக்கிறாங்க. அந்த இப்போ கூட வந்து உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரும்போது அதில் கூட ஹிந்தியை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த இப்போ இருக்கிற சிஎம்மாக இருக்கட்டும், அன்பில் மகேஷாக இருக்கட்டும், கல்வித்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் வந்துட்டு அது வேணான்னு சொல்லிட்டு இப்போமா அது போராடி அது இது பண்ணிட்டு நிதியும் வந்து நமக்கு நிறைய ஸ்டாப் பண்ணதே இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இன்னுமே ஒவ்வொரு விஷயத்தில் தமிழ்நாடு போராடி தான் இருக்குது இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நிறைய நான் சொல்கிறத பார்த்தோன்னா இந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே வந்து ரொம்ப அகேன்ஸ்டாக தான் இருக்கிறோம். ஆனால் வந்து நிறைய இடத்துல ஹிந்தியை கொண்டு வந்தனால அவங்களோட மொழியை அண்ணன் சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன் சொன்னாங்களா, அந்த மாதிரி அவங்களோட மொழியை அவங்க மறந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு பேஸ்டாக படமாக கொண்டு வந்தது. அந்த வரலாறு சிறப்புமிக்க படம் இருக்கிறது கஷ்டம், ஆனால் அதை கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது இது வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு முக்கியமான படம் தேவைப்பா. இவ்வளவு பண்ணித்தான்ப்பா வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுறணும். அப்படின்றப்ப இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பிளாஸ்ட் மாசு நம்ம வைப்பு இப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காம டேய் இங்கிட்டு இருந்துச்சுடா, இவ்வளவு விஷயங்களை தாண்டா இப்படி ஒரு தமிழ்நாடுன்னு ஒரு கட்டமைப்பே உருவாயிருக்கு அப்படின்றத சொல்றதுக்காகவே இந்த மாதிரி படங்கள் வரணும். இன்னொன்று வந்து இதனால தான் வந்து ஜனவரி இந்த 25 வந்துட்டு சின்னசாமி அவர் வந்து தீக்குளிச்சார்ல, அந்த இதில் வந்துட்டு மொழி தியாகிகள் மொழி நாள்னு சொல்லிட்டு மொழிப்போர் தியாகிகள் நாள் கொண்டாடுறாங்க இன்னுமே. ஸோ இன்னுமே தமிழ்நாடு வந்து அதுக்கு உண்டான இதை வந்து மரியாதை செஞ்சுதான் இருக்குது. ஸோ
ஸோ அன்றைக்கி இதை தான் பற்றி பேசலாம் இருந்தோம். பராசக்தி படத்தை பற்றி பேசி அது உண்டான நம்ம அனுபவங்களையும் பேசணும். சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வந்து பொங்கல்னால் நம்ம வீட்டோட சிறப்பாக கொண்டாடிட்டு ஒரு நல்ல படம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து சூழ்நிலையில் அப்படி ஆச்சு. நம்மளோட இது வந்து ஒரு விசேஷ நாள்னா வெளியே வந்து குடும்பத்தோட போகிறோம் படம் பார்க்குறோன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். பாருங்கள். நாளைக்கு வந்துட்டு நான் பேசுகிற இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நம்மளோட ஜனநாயகம் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் பாருங்கள். எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி. வணக்கம். ஓகே.